திடீர்னு வயசான மாதிரியே தோணுது. 40 வந்தாலே கலவன் தானையா நீ? 40 இங்க 45 வயசுக்கார பையன் நம்ம ஊர்ல குழு பிரிக்க வர என்னமா இருக்காமல பாத்தியா? அவன் காலையில இருந்து நைட் வரைக்கும் வேர்வை சிந்த உழைச்சு சம்பாதிக்கிறான். அதனால இளமையா இருக்கான். அப்படி ஒண்ணு இருக்கோ? இந்த வீட்டு நடையில இருந்து இருந்து குண்டிய தேய்ச்சி தேய்ச்சி நட தேய்ச்சிதான் மிச்சம். வேற எதுவுமே தேவையோ? தேயக்கூடியதெல்லாம் விட்டுட்டு திண்ணைய மட்டும் சொல்றா. நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. யாருமா அது? ஆமா, என்னாச்சு திடீர்னு வந்திருக்க? இல்ல, கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இருமா, குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? சரி. அதான் போறோம். ஹாய் நித்யா. ஹாய். நாங்களும் அத்தை பையங்க தான், முழிக்காத. ஒரு வகையில நாங்களும் முறப்பையன் தான். நானும் முறப்பையன் தான், என்னையே மறந்துடாத. அத்தை இவங்க தெரியாதே. ரெண்டும் அந்த வெட்டி வெளி பிறந்த வெட்டி பசங்க. படிக்கலையா இவங்கெல்லாம்? நாங்க படிச்ச படிப்புக்கு ஐடி கம்பெனில வேலை தருவோம், பனை ஏறி பொழைக்கலாம்னு இருக்கோம். அவங்கள விட பனை ஏறி பொழைக்கலாம்னு இருக்கோம். நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்ன செய்ய, எங்க அப்பா கந்தசாமி மாதிரி வெட்டியா ஊரை சுத்திட்டு அப்படியே வீட்டுல சோத்த தின்னுட்டு கொஞ்சம் முறுக்கி விட்டுக்கையா மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்க்க வேண்டியது. அதானே, வேற தொழிலே தெரியாது. குப்பன்களை புத்தி தானே உனக்கு இருக்கும். வேற என்ன இருக்கும் நீ சொல்லு. என்னடா என்ன உரண்டுட்டு வாரியா? பொட்ட பிள்ளைய கண்டோன்னே இப்படி என்ன செய்யனே தெரியாம மூழ்கிச்சுவா. அங்க கண்டோட இங்க விட விட வீச முறுக்குது. நம்ம பசங்களுக்கு இருக்காதா? வயசு பேரு அப்படிதான் இருப்பாங்க. அவருக்கு இந்த பனையாரி பிழைக்கலாம்னா உனக்கு நொங்கு பதனி தரலாம்னு சொல்ல வந்தாமா. ஆமாப்பா, அதெல்லாம் கிடைக்கும், பயணி கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு வேணாம், விட்டுருங்க. வேணாமா? பேசாம நீ என்னைய கட்டிக்கோ, நான் உன்னை உட்கார வச்சு சோறு போட நித்யா. நாளைக்கு பாத்திரத்துக்கு வந்து பிச்சை எடுத்துருவான்னு நினைப்போம். நித்யா, நீ என்னைய கட்டிட்டா நான் பனை ஏரியாவது உன்னை காப்பாத்துவேன். அந்த பனை மரத்தை அடியிலே தான் கொண்டு வச்சிருப்பான். வேற ஒண்ணுமே தர மாட்டான். அத்தை, உங்க ஃபேமிலி நல்ல கலகலன்னு இருக்கு. உங்க ஃபேமிலி அப்படித்தாம்மா, ஃபேமிலியா இருக்கீங்க எல்லாருமே. ஆமா, இது மட்டும்தான் இருக்கு. இந்த வீட்டுல மிச்சம் ஒண்ணும் கிடையாது பாரு. ஏன் இப்படி சொல்றீங்க? கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை வீணா போனதா மிச்சமே தவிர ஒண்ணு மிச்சல. இந்த 4 1 2 மிச்சம் 5 கிடா போச்சு. நித்யா, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்க, உன்னை பனையேறி கல் ஊத்துவேன், கஞ்சி ஊத்துவேன். என்னைய கட்டிக்கிட்டா டெய்லி காப்பியா ஊத்துவேன். ஆஹா, என்னைய கட்டிட்டா எங்க ஐயாட்ட இருக்க புது சட்டி அம்படி நான் வாண்டே தந்து உன்னை அலங்கரிச்சு பார்ப்பேன். ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஐயா சொத்தை அடிக்க பாக்கியோ நீ அழிப்பேன். அதுக்காக நீ யாருடா? கூடர் பிள்ளை பெத்துக்காடு முதலே சொல்லியிருக்கேன். இந்த பாருமா, மனசுல எதுவுமே சங்கடப்படாத, சரியா? இங்க நடக்கிறது எல்லாம் பெருசாவே எடுத்துக்காத. இந்த பாரு, காதலுங்கிறது பொல்லாத விஷயம். அதை நம்பி நீ ஏமாந்து போயிடாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? அதான் சம்மதிச்சிட்டார்ல என்னோட காதலுக்கு. நீங்க அதை பத்தி தான் பேசுறீங்கன்னு புரியுது. உங்க அப்பா சம்மதிப்பாரு. தாம் பெத்த பொண்ணுனால காதல்ல சம்மதிச்சாரு. இதே கூட பிறந்த பொண்ணுனா காதல் அவருக்கு கசத்துடுச்சு. புரியுது, உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. நான் அப்பா கிட்ட சீக்கிரமாவே பேசி நம்ம குடும்பம் ஒன்னாகிறதுக்கு வழி பண்றேன். இந்த பாரு, ஒருவேளை இந்த வீணா போனவனை காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னோட தங்கையோட வாழ்க்கை வீணா போயிடுமே நினைச்சு வர அந்த நல்ல மனசோட வேணா என்ன தடுத்திருக்கலாம்.
ஆனா காதல மட்டும் ஒரு நாள் நம்பி ஏமாந்து போயிடாத.